தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக விஸ்வரூப வெற்றி எடுக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நான் சொன்ன மாதிரி திருப்பதி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. புதன்கிழமை போயிட்டு உங்களால ஆன ஏதோ ஒரு நைவேத்தியத்தை பண்ணி பெருமாள் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார் புகழ்வதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க நிறைய மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. பயங்கரமா இந்த தடவை மான் அப்படின்றது உங்க கண்ணுல படும். எப்போ மார்ச் மாசம் 13ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்குள்ள நிறைய மான் பார்ப்பீங்க. எங்க வீட்டுக்கிட்ட மான்லாம் இல்ல அப்படின்னா, இந்த தடவை மான் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இமேஜாவது உங்களுக்கு தெரியும். மான் எல்லாமே சந்திரனின் காரகத்துவம். சந்திரன் தான் பெயர் புகழுக்கான ஒரு காரணி. அது மிருகசீட நட்சத்திரத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நிறைய இந்த தடவை பணம் அப்படின்றது குடும்ப ரீதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருந்த கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நீ மறண்டதெல்லாம் போதும். இனிமே நீ அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர் தான். நீ சும்மா ஸ்ட்ரோக் வச்சாலே அது 4க்கு போகும்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மான் பார்த்தல் அப்படின்ற நிகழ்வு நிகழப்போகிறது. நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த 444 அப்படின்ற நம்பர் பார்ப்பீங்க. நீங்கள் போகும்போது பார்ப்பீங்க, இல்லை ஃபோனில் பார்ப்பீங்க, இல்லை உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வண்டியில் இந்த மாதிரியான நண்பர்கள் வந்து முன்னாடி போகும்.